பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் உதவி செய்யணுமா இருந்தால் எங்களுக்கு புலம்பெயர் தமிழ் உறவுகள் இது இதுகள் ஜென்ஸிൻ്റെ 420 இப்போ எத்தனையோ இன்றைக்கு இந்த மாதங்கள் அடுத்த மாதங்கள் எல்லாம் வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். இதுவும் 420. உறவாளி வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் வட்டு கிழக்கு சித்தங்காணி என்ற இடத்துல நிற்கிறேன். குறிப்பாக அங்கேன்னு சொன்னால் பின்னு பாருங்க ARP அந்திரான் ரப்பர் ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு கம்பெனி தான் வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலணிகள், அதாவது செருப்புகள் உற்பத்தி செய்யணும். இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் எப்படி உற்பத்தி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை தாண்டி அவர்கிட்ட கேட்டு சில தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு சொன்னால் குறிப்பாக வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி பாடசாலை இருக்குது தானே, இந்த பாடசாலையிலேருந்து நீங்கள் சித்தங்காணி போகிறீங்கன்னு சொன்னால் டச்சு ரோட்டுக்கு போகிறதுக்கு முதல் ஒரு 50 மீட்டர் தூரத்துக்கு முதல் விளக்கை பக்கத்தில் இருக்குது. அதாவது நீங்கள் வட்டி இந்து கல்லூரி பாடசாலையிலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் விளக்கை பக்கத்தில் இந்த கம்பெனி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை உள்ளூர்லேயே உற்பத்தி செய்யணும். அதுக்கு அந்த பாராட்டக்கூடிய விஷயம் உண்டு. இப்போ நாங்கள் உள்ளுக்காக தான் போய் பார்க்க போகிறோம். பார்த்து எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடிய 8:30 பின்னேரம் 4:30 மட்டும் திறந்திருப்பினோம். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா விடிய 8:30 பின் மத்தியானம் 1 மணி மட்டும் திறந்திருக்கும். நீங்கள் அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் வேணும்னு சொன்னால் வேண்டிக் கொள்ளலாம். மற்றது ஞாயிற்றுக்கிழமை திறக்க மாட்டோம், அதையும் சொல்லிக்கொள்கிறேன். மற்றதில் வேறு ஃபோன் நம்பர் கிடக்கு, இதுக்கு நீங்கள் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அந்திரான் ரப்பர் ப்ராடக்டில் வேலை செய்கிறோம். இதில் நாங்கள் முதல் ரப்பர் எடுப்போம். ரப்பர் எடுத்து நாங்கள் ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் இருக்கு எங்களுக்கு. அதில் சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என்று சொல்லி பிரிம்பாக கட்டிங்கள் வச்சுருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் என்ன நம்பர் அடிக்கணுமோ அதுக்கேற்ற கட்டிங்கை போட்டு நாங்கள் வெட்டுவோம். அதை எடுத்து ட்ரில் பண்ணுறது. ட்ரில் பண்ணுறான்னு சொன்னால் அந்த 3 மூட்டையாகவே அது ட்ரில் பண்ணுறது. இப்போ நாங்கள் அதை கொண்டு சேவ் பண்ணுவோம். அது அந்த பாட்டாண்ட உருவம் பெறத்தக்கதாக சேவ் பண்ணிவிட்டு இப்போ பிரிண்ட்டுக்கு கொண்டு வருவோம். பிரிண்ட்டும் கேர்ள்ஸுக்கு பிரிம்பா, பாய்ஸுக்கு பிரிம்பா, சிறுவர்களுக்கு பிரிம்பா, ஆண்டுங்களுக்கு பேட்டர்ன்கள் இருக்குது. அதுக்கேற்ற பேட்டர்ன்களை போட்டுட்டு திருப்பி நாங்கள் காய விட்டு இப்போ அதுக்கேற்ற நம்பர் அடிச்சுட்டு இப்போ திருப்பி இந்த பட்டி ஒரு இடத்துக்கு வருவோம். பட்டிகள் ஒரு இடத்துக்கு வந்துட்டு அந்த பட்டியெல்லாம் கொழுப்பின பிறகு திருப்பி அதை நாங்கள் பொலிஷ் பண்ணுவோம். எங்களுக்கு பெட்ரோல்லாம் அதுக்கு தேவை. பெட்ரோலோட பொலிஷ் பண்ணி பேக்கிங் போடுவோம். பேக்கிங் போட்ட பிறகு நாங்கள் ஸ்டோருக்கு கொண்டு வருவோம். ஸ்டோருக்கு கொண்டு வந்து நாங்கள் சேலுக்கு விடுவோம். மொத்தமாக சில்லறையாக நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம்.
புலம்பெயர் உறவுகளே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவுகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள் போன்றவற்றை hi2world.com என்ற இணையதளம் ஊடாக ஆர்டர் செய்து அனுப்பி வைக்க முடியும். இது மிக விரைவாகவும் பாதுகாப்பாகவும் உங்கள் உறவுகளை சென்றடையும். hi2world.com. இதில் வந்து எங்களோட விலை வந்து இது நாங்கள் ஆரம்பத்தில் 100 ரூபாய்க்கு கொடுத்த நாங்கள் சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இப்போ நாங்கள் 150 ரூபாய் கொடுக்குறோம். 150 ரூபாய்க்கு மற்ற இது வந்து குவாலிட்டியானது நம்பர் 1 300 ரூபாய் கொடுக்குறோம். 300 நம்பர் 1 மற்ற இது வந்து 420 ரூபாய் கொடுக்குறோம். 420 இது வந்து 420 இதுவும் 420. இது வந்து ஆரம்பத்தில் இருந்தபடியாக 200 ரூபாய் கொடுக்குறோம். இது வந்து இதுகள் ஜென்ஸிൻ്റെ 420. இது வந்து லேடிஸில் இப்போ தற்போது நாங்கள் அடிச்சாங்க கிட்டத்தட்ட 470 ரூபாய் பெருமாட்டே எதிர்பார்க்குறோம். 470 ரூபா விலை தீர்மானிக்கல. இது வந்து 450 ரூபா. இது சின்ன பிள்ளை. இது 7 நம்பர் 420. இதுதான் இப்போ தற்போதைய விலை. 500க்கு மேலே எங்கட பாட்டாக்கள் இதே வரைக்கும் இன்னும் போகல. இந்த முறை வந்தவங்க 2 லட்சம் ரூபா சாமானுக்கு அனுப்பினாங்க. ஆனால் எங்களுக்கு வந்தது 31,000 ரூபா முடிஞ்சது கூலி மட்டும் கொண்டு வரது. கொழும்பில் இருந்து கொழும்பில் மாத்திரம் 17,000 முடிஞ்சது. இங்கே யாழ்ப்பாணம் வந்து இங்கால வந்த வரைக்கும் 32,450 ரூபா முடிஞ்சது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த பாட்டாண்ட இதுகளையும் நாங்கள் விலை நிர்ணயிக்க வேணும். போகலாம். இப்போ பெட்ரோல் விலை குறைவாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு குறைவான விலைக்கு கொடுக்கலாம். பெட்ரோல்கள் எடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் மற்ற ரப்பரும் வந்து நாங்கள் முதல்ல 1,700 ரூபாய்க்கு எடுத்த நாங்கள் இப்போ 5,790 ரூபாய்க்கும் 6,790 வரை எங்களுக்கு விலை போகுது. பட்டியோட நாங்கள் 10 ரூபாய்க்கு எடுத்த பட்டி இப்போ 48 ரூபா போட்டு தெரியணும். அப்போ 48 ரூபா போடைக்குள்ளே எங்களுக்கு சரியான கரைச்சல். இந்த விலை நிர்ணயம் குறைச்சி கொடுக்க விருப்பம், ஆனால் குறைச்சி கொடுக்க முடியாது. இப்போ 3 பேர் எங்களுக்கு வேலை செய்யணும். அவைக்கு ஒரு நாளைக்கு இப்போ 400 ரூபா சம்பளம் தான் போட்டு கொடுக்குறோம். அந்த சம்பளம் அந்த பிள்ளைகளுக்கு போதுமானதா இல்லை, பத்தாது. அப்போ அவையும் வந்து சமூக நோக்கோட தான் ஒரு சங்கத்தை வளர்க்க வேணும், அதை மேலே கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் அவையும் செய்து கொண்டிருக்கிறோம் அர்ப்பணிப்போட. இனி அவையின் சம்பளத்தை உயர்த்தி வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்த வேணும்னு சொன்னால் எங்களுக்கு சந்தைப்படுத்தல் முக்கியம். அப்போ சந்தைப்படுத்தலுக்கு ஏற்ற ஒழுங்குகள் நடக்க வேணும் என்று நான் நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தலைவரும் செயலாளர் நிற்கிறோம். எங்கள்கிட்ட கேட்டு சில தகவலை சொல்லிக்கொள்றேன். வணக்கம். நிறுவனத்தை பற்றி சொல்லுவீங்களா எங்களுக்கு? ஆமாம் சொல்லுவேன். இந்த நிறுவனம் ஆந்திரான் ஜனசக்தி தோற்பொருள் உற்பத்தி விற்பனை கூட்டுறவு சங்கம் கடந்த 13ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பு ஒரு கூட்டுறவு சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. நாங்கள் இந்த இப்போ தற்பொழுது இயங்குகிற அமைப்பு வந்து கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பொறுப்பேற்ற நாங்கள் இன்றைக்கு 7-8 மாதம் ஆகுது. அந்த வகையில் நாங்கள் இப்போ எங்கள் உற்பத்தி பொறுப்பேற்கும் பொழுது எங்களுடைய அமைப்பில் இந்த நிறுவனத்தில் மூலப்பொருட்களோ பணங்களோ இல்லை. அப்படி இருந்தும் நாங்கள் எங்களுடைய முயற்சியின் மூலம் புலம்பெயர் தமிழர்கள் உதவி கேட்ட இடத்துல சங்கான நிச்சாம உதவும் கரங்கள் என்ற ஒரு அமைப்பு ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு இனாமாக ஒரு 50,000 காசு தந்தார்கள். மற்ற நாங்களும் ஒரு 50 ரூபாய் முற்பணம் போட்டுத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அத்துடன் அது காலப்போக 2-3 மாதம் போனது பிறகு கூட்டுறவு நிதி கடன் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த கூட்டுறவு திணைக்களத்தில் அவர்களும் ஒரு 2 லட்சம் எங்களுக்கு தந்தார்கள் மூலப்பொருள் வாங்குறதுக்கு. அதையும் வச்சு கொண்டு இப்பொழுது நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமைப்பில் இப்போ தற்பொழுது 4 பேர் வேலை செய்கிறார்கள். எங்களுடைய நோக்கம் இந்த வாழ்வாதாரம், இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் என்று முந்தியெல்லாம் 15 பிள்ளைகளுக்கிட்ட வேலை செய்தவர்கள் முந்தின காலத்திலெல்லாம். இப்போ நாட்டில் மேலே இந்த கொரோனா வந்ததினாலே எங்கள் நிறுவனம் இயங்கம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் மூலப்பொருளும் இல்லை, கடை கொடுத்த காசுகளும் அப்படி கடைகளெல்லாம் பூட்டி தொய்வு ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். அடுத்தது நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தெரியும், நாட்டின் நிலைமைகளும் தெரியும். அப்படியும் இருந்து நாங்கள் எதிர்நீச்சல் அடித்து இப்போ கூட்டுறவு நிதியம் எடுத்து இந்த நிச்சாம் உதவும் கரங்கன்ற உதவியால் திரும்பவும் நாங்கள் ஒழும்பி நிற்கின்றோம். ஓட துவங்கையில் ஒழும்பி நிற்கிறோம். அந்த வகையில் நாங்கள் குழம்பில் எல்லாம் தான் இப்போ எடுக்கணும். இப்போ மூலப்பொருள் எடுக்கிறதா இருந்தால் முந்தினதில் டபுளுக்கு டபுள் விலை எங்களுக்கு இருக்கிறது. அது அப்படி வந்து கஷ்டப்படாமல் நாங்கள் போய் மூலப்பொருள் எடுத்து இதை கொடுத்து அதை கொண்டு விநியோகிக்கிற சந்தைப்படுத்துறது கூட எங்களுக்கு வசதி இல்லாமல். ஏனென்றால் பெட்ரோல் இன்றைக்கு அப்படி இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளின் கஷ்டம் நாங்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டு சைக்கிள் எட்டாலும் கொண்டு போய் கொடுத்து முடிஞ்செல்லாம் கொடுத்து இந்த இதில் நடத்துகிறோம். அதுபடியால் எங்களுக்கு மிக முக்கியம் இந்த பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேணும். இந்த ஃபேக்ட்ரியில் இந்த தொழிற்சாலையில்
குறைஞ்ச ஒரு 10-15 பேர் வேலை செய்ய வரும். அதுதான் எங்கள் நோக்கம். எங்கள் லாப நோக்கம் இல்லை. இந்த அமைப்பு லாப நோக்கம் இல்லை. இது ஒரு கூட்டுறவு அமைப்பு. ஒரு தரம் ஒன்றும் கொண்டு போயிடாது. எங்களுக்கு மாதம் மாதம் வந்து கூட்டுறத்தினர்களை வந்து பரிசோதிக்கிறார்கள், பார்வையிடுகிறார்கள், வந்து செய்கிறார்கள். ஆனபடியால் இது ஒரு அமைப்பு, சிறந்த அமைப்பு. அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வாதார உதவி செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட மூலப்பொருள் வாங்குறது போதிய நிதி இல்லை, நிதி பற்றா. அப்போ இந்தங்கண்ட இதை நிறுவனத்தை பார்த்து இறங்கி இவர்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் உதவி செய்யணுமாக இருந்தால் எங்களுக்கு புலம்பெயர் தமிழ் உறவுகள் எங்களுக்கு பார்த்து ஒரு கருணை காட்ட வேணும். இந்த இதுகளை உற்பத்தி செய்கிறதுக்கும் அடுத்த போய் இதை சந்தைப்படுத்தணும். இப்போ எத்தனையோ இன்றைக்கு இந்த மாதங்கள் அடுத்த மாதங்கள் எல்லாம் வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். அவர்கள் இதை செய்ய பார்த்து இங்கே வந்து ஒருவர் வந்து 5 சோடி எடுத்தாலும் எங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு வந்திருக்கும். அதனுடைய செய்தாலும் இந்த சந்தைப்படுத்த முக்கியம். அது சந்தைப்படுத்துறது இப்போ உண்மையாக தெரியும். இந்த எரிபொருள் பிரச்சனை இருக்குது. அப்படி இருந்து நாங்கள் எங்களை கஷ்டப்பட்டு கொண்டு போய் தெரிஞ்சு கொடுக்குறோம். ஆனால் இந்த நிகழ்வை பார்க்குறவர்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும். என்ற பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு தரம் எங்களுக்கு லாபம் என்றது இல்லை. நாங்கள் லாப நோக்கில் இதை அமைக்கவில்லை. இயக்குனர் சபையாக 9 பேர் செயற்படுகிறோம். ஆனால் 9 பேரும் நாங்கள் சுமார் பொது பணி என்ற ரீதியில் செய்து கொண்டிருக்கின்றோம். பார்க்குறாங்க அப்படியும் எங்களுக்கே தெரியாது, இந்த உள்ளூரில் இருக்கிறாங்களுக்கே தெரியாது. யாழ்ப்பாணத்தில் இன்று நாங்கள் ஒன்று தான் இந்த மட மாகாணத்தில் செய்கிறோம். அல்வாயில் ஒன்று இருந்தால் அது இப்போ இயற்கையில் போடுறது நாங்கள்லாம் ஒன்று செய்கிறோம். நல்ல விஷயம். நல்ல சந்தை வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அதுக்கு சந்தை வாய்ப்புக்கு இது பொருட்களை கொடுத்து கொண்டு இருக்க வேணும். அதுக்கு மூலப்பொருள் வந்து கொண்டு இருக்கணும். ஒரு மூலப்பொருள் முந்தின போல இப்போ எத்தனையோ மடங்கு கூடி போச்சு. அப்போ அந்த வகையில் எங்களுக்கு நிதி பெற்ற மூலப்பொருள்கிட்ட நியாயமான முதலீடு செய்ய வேணும். அப்போ இருக்கிற கொண்டு தான் நாங்கள் இந்த நிச்சாமுக உதவுங்கரங்கள் அவர்கள் செய்தபடியால் நாங்களும் போட்டு அதை செய்து துவக்கி இப்போ கூட்டுறவு நிதி கடனும் ஒரு 2 லட்சம் வந்தபடியால் ஒரு மாதிரி நாங்கள் செய்கிறோம். எனவே இதை பார்க்கும் உறவுகள், புலம்பெயர் தமிழ் உறவுகள் எங்களுக்கு கருணை காட்டி தங்களால் இயன்ற உதவிகளை எங்களை செய்தால் நாங்கள் ஒரு குறைஞ்ச ஒரு 15 பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் விரும்பினால் எங்கள் கணக்கிலக்கத்தையோ இல்லாட்டி வைபரையோ நாங்கள் தருவோம். உங்களோட ஃபோன் நம்பரை சொன்னீங்கன்னு சொன்னால் பார்க்குறாங்க தொடர்பு பண்ணுங்க. ஆகவே எங்கள் ஃபோன் நம்பரை நான் தாரேன். என் ஃபோன் நம்பர் அது வைபரும் இருக்குது, ஐஎம்ஓவும் இருக்குது. அந்த நம்பரில் 077 601 35 66 இந்த இலக்கம் நம்பர் கீழே போட்டுக்கொள்றேன். டைப் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நம்பர் தான் இதுக்கு தொடர்பு கொண்டு இப்போ வேலைக்கு உதவி செய்யணும். நம்பரை பார்த்து எங்களோட தொடர்பு கொண்டா இது ஐஎம்ஓவும் இருக்குது, வைபரும் இருக்குது. ஆனபடியே இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் என்றால் நாங்கள் கணக்கு இலக்கத்தை தருவோம். நீங்கள் அந்த எங்களுடைய நீரை திறத்தல் வகையில் எங்களோட கணக்கு இலக்கத்துக்கு போட்டுக்கொள்ளலாம். அப்படி தவிர நீங்கள் இந்த அளவுக்கு வந்தால் எங்கள் தொழிற்சாலைக்கு வந்து இது வட்டுக்கிழங்கு சித்தங்கனியில் இருக்கிறது இந்த தொழிற்சாலை நேரடியாக வந்து பார்வையிட்டு பொருட்களை இருக்கிற பொருட்கள் கொள்வன செய்யலாம். மேலும் கொண்டு நீங்கள் இதில் பார்த்து உண்மையான இயங்குது கொண்டு வேண்டது உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும். தெரியாது. ஆனபடியாக இதை தெரியப்படுத்தலாம், பப்ளிசிட்டி பண்ண வேணும், சந்தைப்படுத்த வேணும். பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு அதுக்கு நாங்கள் செய்யலாம். ஆனால் அதுக்குரிய மூலப்பொருள் இருக்கணும். இப்போ கனவேர் வந்து ஓடுறதா இருந்தால் எங்கள்கிட்ட கொடுக்க முடியாமல் போடும். அது மூலப்பொருளை கொடுத்து போய் செய்யணுமென்றதை கேட்டுக்கிறோம். எனவே இதை பார்ப்பவர்கள் அறிந்தவர்கள் உறவுகளுக்கெல்லாம் சொல்லி இந்த தமிழ் உறவுகளை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். இத்தனை வழியில் தமிழ் உறவுகள் எல்லாம் செய்கிறார்கள். இப்படியான ஒரு தொழிற்சாலைகளுக்கும் செய்தால் இது உண்மையான ஒரு அமைப்பு, ஒரு கூட்டுறவு அமைப்பு, சிறந்த அமைப்பு. இது ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு. வட மாகாணத்தில் ஒரு கூட்டுறவு அமைப்பு. எல்லாருக்கும் அத்தியாவசிய தேவை உண்டு தானே காலனி என்றது கட்டாயம். எல்லாருக்கும் எல்லாருக்கும் வழியில் போகிறதில்லை. இப்போ எல்லாரும் வேணும். ஆனபடியாக இது ஒரு வட மாகாணத்தில் ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பாக இயங்குறது. இந்த பிள்ளைகளின் வாழ்வாதாரத்துக்கு இதை பார்ப்பவர்கள், இதை அறிந்தவர்கள் இந்த செய்தியை மற்றவர்களும் சொல்லி எங்களை உதவி செய்யும்படி அன்பாக பிரியமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மற்ற இப்போ உங்கள்கிட்ட என்ன மாதிரி உற்பத்தி செய்கிறாங்க? இப்போ என்னென்ன காரணிகள் ஆண்களுக்கு பெண்களுக்கு? ஆண்களுக்கும் பெண்களுக்குண்டும் இது செய்கிறாங்க. விலைகள் என்ன மாதிரி சொன்னீங்கன்னா? விலைகள் எங்களுக்கு இப்போ தச்சமே இப்போ முந்தியெல்லாம் நாங்கள் 200 ரூபாய்க்கே கொடுத்துறாங்க, 200 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க, 170 கொடுத்துறாங்க. இப்போ டபுள் மடங்காக விட்டுது. இப்போ 400 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு கோஸ்ட் முடிச்சு. என்கிட்ட தெரியும் தானே, இப்போ எரிபொருள் விலையில் இப்போ குழம்புக்கு போய் வரணும் எவ்வளவு. அப்போ அதால் இப்போ கோஸ்ட் கூடி விட்டு அற்றவாசிக்கு மேலே கூடி விட்டுது. முந்தி 170 200க்கு தான் கொடுத்துறாங்க. இப்போ 400 450க்கு வந்து விட்டது. அப்படி தான் வாங்குறது வெறுறார்கள். நாங்கள் கொடுக்க வேணும், பொருள் இல்லை, உற்பத்தி செய்கிறதுக்கு மூலப்பொருட்கள் இல்லை. இல்லை கடையோட ஒப்படைக்க விலை குறைவாக தான் கிடைக்கும். எல்லாம் கடையில் எல்லாம் 600 800. ஒரு குழம்பில் இருக்கின்ற ஒரு முஸ்லீம் சகோதரர் அம்சிட் என்ற ஒரு அவர் தான் கோஆர்டினேட்டராக இருந்து எங்களுக்கு குழம்பிலேருந்து இங்கே கொஞ்சம் ரப்பர்கள் சப்ளை செய்கிறார். அப்போ அவர்கிட்ட ஆர்டரை கொடுத்து அந்த சப்ளை மூலம் தான் இங்கே எடுக்கிறோம். எடுத்துக்கொண்டு வரக்குள்ள சில ரான்சோமர் கூலி, அந்த போக்குவரத்து செலவுகள் அப்படி ஏற்படுறதுக்கு அதுகளை மையமாக வைத்து அங்கே வருகின்ற ரப்பருடைய விலைகளையும் வைத்து அவ்வப்போது விலையை நிர்ணயிக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு ஒரு விலைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு விலை கூடும். நாங்கள் ஒரு நிர்வாக சபையாக இருக்கிற இயக்குனர் சபை கூடி அதன்படி அந்த அதை எங்கள் உள்ளூராட்சி உள்ளூராட்சி அமைப்பில் இருந்து வந்த ஆடிட்டர் அதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ தற்சமயம் இப்போ உதாரணத்துக்கு இந்த என்ன விலை போகுதுன்னு சொன்னீங்க எடுக்கும்? இப்போ சாதாரணமாக இந்த வாட்டா எல்லாமே இப்போ 400 விலை போட இல்லையா? 470 490 5 ரூபாய்க்குலாம் வரும். ஆமாம், இது வெளியே கிடைக்கிறேன். இப்போ 800 ரூபாய்க்கு போகும். அதான் இல்லை கடைகள் எல்லாம் இப்போ எல்லாம் விலை கூட நல்ல குவாலிட்டியாக இருக்கு. நாங்கள் அவ்வப்போது தான் பிரியாணி லாபம் இல்லை, லாபம் நோக்கம் இல்லை. கூட்டுற வண்டாலே லாபம் நோக்கம். எங்களுக்கு இந்த அதுகளுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்க மட்டும் தான் எங்களுக்கு நோக்கம். பெண் பிள்ளைகள், அதாவது வாழ்வோடு சம்பந்தப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு இங்கே தொழில் பயிற்சி கொடுப்போம். நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். கட்டாயம் பார்க்குறாக்கள் உங்களுக்கு உதவி செய்யணும் நான் நம்புகிறேன். அது உங்களை தொடர்பு தொடர்பு நான் நம்பருக்குள்ள போகிறேன். மூச்சா எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்து எங்களோட நல்ல ஒத்துழைப்பு செய்கிறதுக்கு ஃபேக்டரியை இயக்கிறதுக்கு மூல காரணமே மேனேஜரை தான் நாங்கள் போற்ற வேணும். கட்டாயம் உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதெல்லாம் கூட்டாக சேர்ந்து தான் என்ன இது செய்யலாம். கூட்டுறதா தானே. அதான் நன்றி எல்லாம் எங்கேயுமே. ஓகே, நன்றி.